சமூக பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண முயற்சிக்கும் கேப்டன் டிவியின் 600 தொலைபேசி எண்ணுக்கு வந்த அழைப்புகளில் ஒன்றை பார்ப்போம். வணக்கம் கேப்டன் டிவி. சார் நான் அடையார் இந்தானூர் காலனிலேருந்து பேசுறேன் சார். என்னோட பேர் முருகன் சார். சொல்லுங்க சார், உங்க பிரச்சனை என்ன சார்? சார் அடையார்ல எங்க ஏரியாவில் வாட்டர் டேங்க் கிட்ட ஒரு சாலையோர பூங்கா இருக்கு சார். சொல்லுங்க. இது இப்ப சீரமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதா சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, 30 லட்சம் ரூபாய் எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க சார். சரிங்க. இது மின்கம்பங்கள் அமைச்சிருக்காங்க, பார்க் உட்கார மாதிரி நாற்காலிகள் எல்லாம் போட்டிருக்காங்க சார். சரிங்க. போட்டு அது இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராமலே இருக்காங்க சார். இப்ப எல்லாம் சீரமைச்சாச்சா அந்த பூங்கா? சார் சீரமைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா குப்பை பேப்பர் எல்லாம் அப்படியே இருக்கு. சரிங்க. மின்கம்பங்கள்ல லைட் எதுவுமே பொருத்தப்படல, நாற்காலிகள் சரியா இல்ல சார். சரிங்க சார். ஓகே சார், கேப்டன் டிவி தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டது ரொம்ப நன்றி. உங்க பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் சார். தேங்க்யூ. இந்த அழைப்பை தொடர்ந்து நமது கேப்டன் டிவியின் செய்தி வாகனம் சென்னை இந்திரா நகர் பகுதிக்கு சென்றது. சென்னை அடையாறில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் சாலையோர பூங்கா ஒன்று உள்ளது. இந்த பூங்கா சீரமைக்கப்பட 30 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. அமர்வு நாற்காலிகள், பூச்செடிகள், வண்ண விளக்குகள் என பொதுமக்களின் வரி பணத்தில் கட்டப்பட்ட இந்த பூங்கா உரிய நேரத்தில் திறக்கப்படாததால் மெல்ல பாழடைந்து வருகிறது. இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில் பூங்கா குப்பை கொட்டும் இடமாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பசங்க விளையாடுற எதுவுமே கிடையாது. அதேமாதிரி மைதானமும் ஒன்றும் எதுவும் கிடையாது. ரோட்டில் விளையாடுறோம், ரோட்டில் தான் விளையாடுறோம். இந்த பக்கம் ஒரு மைதானம் இருக்குது, அதில் கிரிக்கெட்டும் விளையாடக்கூடாது, எதுவுமே வாலிபால் எதுவுமே விளையாடுற மாதிரியே இது கிடையாது. அது ஓப்பன் பண்ணதாக பேர் தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இடமே கிடையாது எங்களுக்கு. ரோட்டில் விளையாடுறது கூட போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. பொதுமக்களின் வரிப்பணத்தில் கட்டப்படும் இது போன்ற திட்டங்கள் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் உரிய நேரத்தில் திறந்து வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் வேண்டுகோள். கேப்டன் டிவி செய்திகளுக்காக சென்னை அடையாறில் இருந்து செய்தியாளர் சிவராஜுடன் டேவிட் ராஜா.